வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டான கேமிங் மொபைல் அண்டர் 18,000 தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்ல கேமரால எது பெஸ்ட், கேமிங்க்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்க்கலாம். சப்போஸ் நீங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்கு. ஒரு 500 ஒர்த் உள்ள ஒரு TWS ஆர் நெக் பேண்ட் கிவ் அவேல கொடுக்க போகிறோம். இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M35 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.6 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு Full HD Plus பேனல், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Exynos 1380 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பெரிய பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது. இது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராசஸருமே டீசெண்டாக இருக்குது. கேமரா பெர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவல். செல்ஃபி கேமராலையும் 4K எடுக்க முடியாது, ஒரு பெரிய பாசிட்டிவ். மற்றபடி பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது, நம்ம வெளியில் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பெரிய நெகட்டிவ் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X6 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான Full HD Plus AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 nits கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 64 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். ப்ராசஸர்னு பார்க்கக்குள்ள Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணி கேமிங்ஸ்லாம் விளையாடக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இருக்காது. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு இருக்கக்குள்ள ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ் போகக்குள்ள சின்ன சின்ன லேக்ஸ் தான் நோட்டீஸ் பண்ண முடியும். மற்றபடி பெரிய விஷயம் எதுவும் இல்லை நண்பா. அண்ட் 5100 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. SD கார்டு ஸ்லாட் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது அண்ட் IR பிளாஸ்டருமே இருக்குது நண்பா. இந்த மொபைலோட 8256GB வேரியன்ட் 21,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க கைஸ். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பிரைட்னான டிஸ்பிளே அண்டு கலர்ஃபுல்லான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே டீசெண்டாக இருக்குது. 4K எடுக்க முடியறது ஒரு பாசிட்டிவ். அண்டு செல்ஃபி கேமராவுமே நல்லா இருக்குது கைஸ். Android 13 மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் ப்ராசஸர்னு பார்க்கக்குள்ள தரமாக கொடுத்துருக்காங்க. கேமிங்லாம் சூப்பராகவே விளையாடிக்கலாம். பேட்டரியுமே தரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கக்குள்ளையுமே சூப்பராக இருக்குது. பட் SD கார்டு இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்திங்கோட CMF Phone 1 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்டு 120 ஹெர்ட்ஸ் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகாபிக்சலுக்கான டூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7300 என்ற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. 5000 mAh பெரிய பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது கைஸ். 3.5mm ஜாக் இல்லை. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட 128GB வேரியன்ட் 16,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் கேமராஸ்மே டீசெண்டாக இருக்குது. ப்ராசஸருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. கேமிங்காக ஒரு மொபைல் சூஸ் பண்ணணும்னா இந்த மொபைல் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேமிங்க்கு ஏற்ற மாதிரி பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது. நம்ம வெளியில் ஷாப்பில் தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இது ஒரு நெகட்டிவ் கைஸ்.
அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கக்குள்ள பெருசாக எதுவுமே இல்லை, இதுவும் ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரொம்பவே யூனிக்காக இருக்கும். சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது. இது உங்களோட டிசிஷன் தான் கைஸ். அண்ட் இந்த மொபைலை வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் நத்திங் சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசோ 70 டர்போ தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹவர்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, HDR-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 2000 nits கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7300 எனர்ஜி அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. SD கார்டுன்னு பார்க்கக்குள்ள ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கக்குள்ள UFS 3.19 ஒரு ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு பார்க்கக்குள்ள 50+2 என்ற ஒரு டுவல் கேமரா செட்டப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ப்ராசஸருமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் கேமிங்லாம் விளையாடக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் போகக்குள்ள சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் மொபைல் கூட சொல்லலாம் இதை. இங்கே கேமராஸ்மே டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது நண்பா. அண்ட் பேட்டரியுமே பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ஸ்னு சொல்லிக்க பெருசாக எதுவும் இல்லை நண்பா. கைஸ், இப்போ நம்ம கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்க லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம TWSR நெக் பேண்டை அவங்களுக்கு கிவ்அவே பண்ணிடலாம் கைஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா iQOO Z9 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹவர்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 nits கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு Dragon Trail Star 2+ என்ற ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7200 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. UFS 2.2 என்ற ஒரு ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கக்குள்ள 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இல்லை நண்பா. 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ஷனுமே நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேமரா, ப்ராசஸர் எல்லாமே டீசெண்டாக இருக்குது. பேட்டரியுமே பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்க்கக்குள்ள பெருசாக எதுவும் இல்லை. செல்ஃபி கேமரா இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அவ்வளோதான் நண்பா. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட்டில் வர அளவுக்கு நம்ம சேனல் ஒன்றும் பெரிய சேனல் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நண்பா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.